ஆம். நன்றி மாமா. அனைவருக்கும் முயற்சி வணக்கம். நாங்க இன்றைக்கு யாத்திரை மிக 162 இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய தேதி 10/10/2025 ஆண்டு 24 திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஆண்டு 9ஆம் மாதம் 24ஆம் நாள் ஆகும். நாங்க சமூக ஒழுங்கு சேவை வலியுறுத்தும் ஆண்டிலும் ஆசிரியர் மாண்பு போற்றும் மாதத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைய திருக்குறள் அகர முதல எழுத்தனம் ஆதிபகவன் முதற்றி உலகு இத்திரம் பழமொழி 5 வளையாதது 50 வளையுமா? விளங்கில முதல் தடவையா இந்த திருக்குறள் சொல்லியிருக்கீங்க. இருக்கலாம். என்ன இருக்கலாம்? இது இந்த திருக்குறள்லயே நகவல் இப்ப 100வது நாள் எட்டி பிடிக்க தொடருங்க. பழமொழி 5 வளையாதது 50 வளையுமா? சரி. இந்த அனைவருக்கும் இனியற்ற வணக்கம். ஓம் நான் நல்ல உச்சமாக இருக்கிறேன். நீங்கள் என்ன உச்சமாக இருக்கிறீங்களா? அப்ப உற்சாகம் நான் இன்றைக்கு ஒரு தலைப்பு செய்வோம். சிறுவில் உங்களுக்கு அது தெரியாது, ஆனால் சிறுவில் உதாரணமாக பிசினஸுக்காக உங்களுக்கு தேவைப்படும் விடயமாகும். அது ஃப்ளோ சார்ட்ஸ் ஆகும். ஃப்ளோ சார்ட்ஸ் அறியப்பட்டீங்களா? அப்ப உங்களுக்கு சொல்லலாமா நீங்க என்ன அதுல எல்லாம் கவனிக்க வேண்டாம்? அப்படி அந்த ஃப்ளோ சார்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங். சைட்ஸ்லவா இல்ல ஃப்ளோ சார்ட் பற்றி நீங்க எனக்கு சொல்லுங்க. ஃப்ளோ சார்ட்ண்டா இப்ப ஒரு கையை It's like a diagram. சொல்லவும் ஒரு diagram மாதிரி. Okay. அது சரிதான். Oh yes. It's like in the algorithms and sequences, right? இத பத்தி சொல்லுங்க தான் என்ன is due to computer science. Computer science சிலவுல படிச்சிருப்பீங்க. நான் படிச்சிருக்கேன். algorithms பிசினஸ் இங்கிலீஷ்ல படிச்சு கொண்டிருக்கேன். அதனால தான் எனக்கு அப்படி தெரியும். அது ஃப்ளோ சார்ட்ஸ்ல நாங்க என்ன இப்ப அது கூடுதலாக தலைப்பை நீங்க சுருகியாக நீங்க அது போட்டு சொல்லுவீங்க. அப்ப நான் இப்ப வச்சிருக்கிறேன் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியானது. அதற்கு உங்களுக்கு காட்டலாம். என்னுடைய தமிழ் ஸ்கூல்ல பிரசன்டேஷன் செய்யப்ப நான் செய்திருக்கிறேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது. இதுல அப்ப நான் காட்டியிருக்கேன் பாடசாலையில இருந்து எப்படி திறந்து போலாம் என்று. அது இருக்குது. ஆனா நான் ஒரு லட்சப்படி செய்திருக்கிறேன். இப்ப நான் வேலை செய்யாம இருக்குது. ஆனா ஃப்ளோ சார்ட்ல என்ன கவனிக்கணும் என்றால் கூடுதலாக உதாரணமாக 3 வித்தியாசமானது இருக்குது. அதுல ஒன்று ஒரு உதாரண ரெசிபியில உங்களுக்கு தெரியும் தானே எப்படி பேக் பண்ற என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் பேக் பண்றது அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப நீங்க அது நீங்க அப்ப ஃப்ளோ சார்ட்டா வச்சிருப்பீங்க. அது அப்ப உங்களுக்கு சுகமாக இருக்கும். அது உதாரணமாக ஆக்களுக்கு தெரிய மாதிரி அது எப்படி நீங்க அதை இன்னைக்கு நடத்துவீங்க. அது தொடக்கத்துல நீங்க என்ன செய்வீங்க, இந்த கடைசியில என்ன கவனிப்பீங்க, அப்படியெல்லாம் கவனிச்சு எல்லாம் செய்வீங்க. அதனாலதான் ஃப்ளோ சார்ட் கூடுதலாக பிசினஸுக்கு மிகவும் முக்கியமாகும். நீங்க உதாரணமாக பிரவீன் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் செய்யறதுக்கு மாதிரியானது அது அப்படியாகவும் உங்களுக்கு பயன்படுத்தப்படுமாகும். நாளைக்கா கேன்வாவில் நாளைக்கா முயற்சி செய்து கொண்டிருக்கிற அதை அவருக்கு திறக்க அதுக்கு பிறகு நான் உங்களுக்கும் காட்டலாம். ஸ்லைட்ஸ் கொஞ்ச நேரம் நாங்க இணையலாம். உங்களுக்கு நான் வேற அந்த ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கணும் என்று தெரியுமா? ஓகே, ஃப்ளோ சார்ட்ல என்ன கவனிக்கணும் என்றால் கூடுதலாக அந்த சாமாங்க எல்லாம் இப்படியான ஒரு பெட்டியாக இருக்கணும். இந்த கடைசியாக அந்த உங்களுக்கு கிடைக்கிற விட அது ஒரு இப்படியான ஓவல் ஷேப்பாக இருக்கும். அதுல வித்தியாசம் இருக்கிறது. நான் இப்ப உங்களுக்கு ஒரு காட்டலாம்.
பக்கா இருக்கு லேப்டாப். யா ஆனா உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் ஹபிஷன் நீங்க அறிஞ்சிங்களா அது என்னன்னு ஓ அதுல எந்த பாடத்துல நீங்க அதை படிச்சிருப்பீங்க? கணிதத்துல. So, அபிராமி நீங்க ஃப்ளூஸ் diagram உங்களுக்கு தெரியுமா அபிராமி? Auch nicht, okay. Ja, ஃப்ளூஸ் diagram உங்களுக்கு தெரிஞ்சா அப்ப நான் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். எனக்கு சுத்துது லேப்டாப் மன்னிக்க எனக்கு கூட இருக்குது. வேறு செய்யாம இருக்குது. Ja, okay. Und விடுமுறை உங்களுக்கு இருக்குதா இப்ப? யாருக்கு? பாடசாலை விடுமுறை. அவங்களுக்கு இன்னும் 2 கிழமை இருக்கு. ஐ மீன் 1.5 கிழமை இருக்கு விடுமுறைக்கு. உங்களுக்கு எப்ப பாடசாலை உங்களுக்கு ஆரம்பிச்சது? செப்டம்பர் 3 நினைக்கிறேன். 3 அல்லது 4. என்னத்த அபிஷா? ஸ்கூல். அந்த நீங்க போகிறது 6th ஃபார்மா காலேஜா? 6th form. ஓகே. அப்ப இப்ப எனக்கு இங்க கேமரா வேலை செய்த பிறகு அப்ப நாங்க இணையலாம். அப்ப நீங்க இந்த நேரத்துக்குள்ள யாருக்கு அது வேக விவாகத்துல நீங்க பாமகத்திலேயே ஃபர்ஸ்ட் .NET-க்கு போய் அப்ப நீங்க வேக விவேகத்துக்கு இணையலாம். அது வேல்வதியா இருக்கு. வேல்வதியார் மன்னிக்க வேல்வதியார். சரி. அது வேல்வதியார் இப்ப இணையலாம். இப்ப வெல்வெளியாவா? ஓகே. ஸோ எனக்கு விளங்கல என்ன சொன்னது. நீ இப்ப அபிராமி இந்த குவிஸுக்கு இணைஞ்ச மாதிரி இப்ப என்னோட குவிஸ் என்னோட நிகழ்ச்சிக்கு வெல்வதியார்ல யாருக்கு தெரியும்ல இனியும். எஸ் எனக்கு இவ்வளவு வீடு செய்யாம இருக்கு. Oh, this thing is glitching. Okay. நகுல் பேர் போடையல அது. சாரி நான் அடுத்து போறேன். இப்ப நான் இப்ப உங்களுக்கு இப்போ வந்து கிரேட் 10 ஒன்பதாம் வகுப்பு. அபிஷா இணைஞ்சிட்டா? நான் இணைஞ்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ண முயற்சி செய்யறேன். எனக்கு லேப்டாப்பும் நான் இணைஞ்சிட்டேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவீங்களா ராகுல் ப்ளீஸ்? எஸ் எனக்கு ஒரு லேப்டாப் பேசினா அப்ப நான் அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். ஓகே ரைட். உங்களுக்கு அதுக்கு முதல் ஒரு வேற ஏதாவது காட்டு அப்ப நான் உங்களுக்கு நாங்கள் குவிஸோட ஆரம்பிக்கலாம். நான் இப்ப இதோட காட்டுறேன். எனக்கு ஜூம் லேப்டாப்ல வேலை செய்யாம இருக்குது. ஓகே அப்ப நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன்.
Also, நான் என்ற ஒரு okay. Also, நான் ஒரு ஃப்ளோ சார்ட் செய்திருக்கிறேன். அது ஒரு கொஞ்சம் வித்தியாசம். ஆனா ஸ்கூல் சிஸ்டம் ஜெர்மன் நாட்டு எப்படி அது இருக்குமென்ட்டு இங்க இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நான் அதை இங்க இருக்கிறேன். இப்ப ஒரு கொஞ்சம் பேசிட்டு அப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டலாம். இங்க உங்களுக்கு தெரியுற மாதிரி ஸ்கூல் சிஸ்டம் என்று ஆரம்பிச்சு ஸ்கூல் சிஸ்டம் என்று டாபிக் ஆகும். அதை ஒரு மாத்த மறந்துட்டேன். அது ஸ்கூல் டாபிக் இருந்து அப்ப நாங்க ஸ்கூல்ல ஆரம்பிப்போம். அதுல 2 அம்புக்குறிகள் இருக்கிறது. அது உங்களுக்கு உதாரணமாக அந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு உதவிக்காக இருக்கும். அப்ப இங்க ஜெர்மன் நாட்டில் நீங்க அபிச்சுவருக்கு போகலாம். ஸ்கூல்ல அபிச்சுவருக்கும் இந்த அவுஸ்பில்டிங்குக்கும் போகலாம். அது நீங்க ஜாப்புக்காக உங்களுக்கு தேவையான படிப்புகள். இந்த அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி இருக்குது. அது நீங்க அவுஸ்பில்டிங் இருந்து இப்ப யூனிவர்சிட்டிக்கு போறீங்கன்னா அபிச்சுவர் இருந்து யூனிவர்சிட்டிக்கு போறீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க ஜாப்புக்கு வருவீங்க. அது நிறைய வழிகள் இருக்குது ஒரு ஜாப்புக்கு வர்றதுக்கு. அதான் உதாரணமாக ஒரு ஃப்ளோ சார்ட் இப்படி இருக்கலாம். ஆனால் வித்தியாசமாகவும் இருக்கலாம். உதாரணமாக இங்கவும் இங்க இருந்து அது இங்க ஹாஸ்பிட்டல் அது உங்களோட வேலை எடுத்து அப்படியும் போகலாம். அப்புறம் அங்க ஒரு இப்ப ஆரம்பிக்கலாம். அது இப்படித்தான் ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் அப்படியான தலைப்புகள் வேர்ட்ஸா இருக்கும். இது கடைசியா முடிக்க அப்படியான ஒரு சர்க்கிள் மாதிரியான ஷேப்ல இருக்கும். அப்ப அப்ப ஆரம்பிக்கலாம். ராகுல் ஓகே ஓகே ஷேர் ஸ்கிரீன் பண்ணுவீங்களா? நான் ஷேர் ஸ்கிரீன் பண்ண முடியாது என்ற லேப்டாப்ல எனக்கு தான் ஆசை இருக்குது. அந்த கோட் அதை பிரிக்கிறீங்களா? கோட் வந்து காப்பி பண்ணணும். எங்க காப்பி பண்ணணும்? எனக்கு ப்ளீஸ். ஆனா என்ன உங்களுக்கு அதை காப்பி பண்ணணும்? எனக்கு காப்பி பண்ண தேவை ப்ளீஸ். எனக்கு காப்பி பண்ண விதே இல்லை. அதான் ஆனா ஏன் நீங்க காப்பி பண்ணணும்? எனக்கு ஆசை. எனக்கு தெரியாது எப்படி ஜாயின் பண்ணுறது பார்ட்டிக்கு. ஓகே, நீங்க இப்ப சமூகத்து பக்கத்துக்கு முன்னுக்கு நிப்பீங்க தானே? ஓகே, முன்னுக்கு பக்கத்துல மோ என்று இருக்கும். மோ மேல இருக்கும் அல்லது உங்க பக்கத்துல இருக்கும். ரெடி குரல் ஏன் நீங்க அபிராமி இந்த நிகழ்ச்சிக்கு வெல்வதியா இருந்தீங்க நீங்க? நானு அதேதான் செய்ய சொல்றேன். கோட் இல்ல நார்மலாக நகுல் பெயர் நகுல் நீங்க நார்மலா வெல்வதியார்ல வருது தானே டாபிக்? ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு மொபைல்ல வெல்வதியாருக்கு வாங்கும். Custodio.net. அதுவன் இது சேம். அபிராமிக்கு எப்படி ஜாயின் பண்ணீங்களோ அப்படி ஜாயின் பண்ணுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணி டிவி வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. பண்ணிட்டு the same way அபிராமி நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி வெல்வதியாருக்கு வந்தீங்கன்னா சரி. ஓகே 5 ஓகே. உங்களுக்கு கோட் தேவையில்லை. நார்மலா வெல்வதியாருக்கு எப்படி போகுது? நாங்கள் ஒரு கசோட்டா பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம் வந்து நீங்க இப்ப முன் பக்கத்தில் நிப்பீங்க. அப்ப உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் தானே? அப்ப உங்ககிட்ட மோ இருக்கும். அப்ப அந்த மோவில போவீங்க அல்லது வெல்வதியார் என்று உங்ககிட்ட இருக்கும். அப்ப அந்த வெல்வதியார நீங்க அப்ப அமர்த்துவீங்க. ஓகே, எங்க போகுது? எனக்கு ஒரு டவுட். அபிராமி நிகழ்ச்சியில அதவர் இணைய இல்லையா? இளஞ்சவர் அப்ப இப்ப குழம்புறார். அதவர் வந்துட்டீங்களா? எனக்கு காட்டுங்க. எங்க நிக்கிறீங்க? மொபைல காட்டுங்க ஸ்கிரீன்ல. நீங்க பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுங்க. காட்டுங்க.
காட்டுங்க இப்ப. அது Congo. மொபைல் ஸ்கிரீனை காட்டுங்க. Congo. Yeah. காட்டுங்க. யா அப்ப இப்ப இணையுங்க. ஜாயின் பண்ணுங்க. அதுல வேல்வதியார். Okay, one. ஹபிஷா ஆதன் அண்ணா இப்ப அபிராமியும் பிரவீனும் இணைஞ்சிருக்கிறார் அண்ணா. நான் என்னுடைய இதுல இப்ப புதுசா வச்சிருக்கிறனால நீங்க இல்ல நீங்க இணைஞ்சிருக்கீங்க தானே அபிராமியும் பிரவீனும்? ஓ நான் இணைஞ்சிட்டேன். யா ஓகே. அப்ப நாங்க இப்ப ஆரம்பிக்கலாம். ஓகே. ஓகே. முதலாம் கேள்வி. நான் இப்ப தமிழ் தேடிக்க ஒட்ட வரைபடத்துதான் அது மொழி வந்தது. அது ஃப்ளோ சார்ட் தொடக்கம் அல்லது முடிவு ஆகியவற்றை குறிக்க பயன்படுத்தப்படும் வடிவம் எது? ஒரு ஓவல் அல்லது ரெக்டாங்கிளா, ஒரு டைமண்டா அல்லது ஒரு ரெக்டாங்கிளா? சரியான விட ஓவல் ரவுண்ட் ரெக்டாங்கிள் தான் சரியான விடையாகும். ஓகே. ஹபிஷா முதலாம் இடத்தை தடிச்சா அபிராமியும் ஆதன் அண்ணாவும். இரண்டாம் கேள்வி. ஓட்ட வரைபடத்தை அது ஃப்ளோ சார்ட் ஒரு செயற்பாடு ப்ரோசஸ் குறிக்க பயன்படும் வடிவம் எது? ஒரு ஓவலா, ரெக்டாங்கிள் அல்லது டயமண்டா? Also உதாரணமாக அந்த நடுவில் அந்த ப்ரோசஸுக்கு பாவிக்கப்படுற தலைப்பு வேர்ட்ஸ் உதாரணமாக நெட்டையா இருந்தது ஸ்கூல், யூனிவர்சிட்டி, அதுக்கெல்லாம் நான் என்ன ஷேப் பாவிச்சது என்று கேட்கிறேன். அது ரெக்டாங்கிள் தான் சரியான விட ஆகும். தடிச்சான கேள்வி. அபிராமி தடிச்சாக அபிராமி சொப்புக்கு வந்துட்டா. தடிச்சாக ஹபிஷாவும் ஆதன் அண்ணாவும். மூணாம் கேள்வி. ஒரு ஓட்ட வரைபட ஃப்ளோ சார்ட் தரவு ஓட்டத்தின் திசை காட்ட பயன்படுத்துவது எது? அது டைரக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது எப்படி பாவிக்கப்படும்? ஒரு தலைப்பு குறிச்சொல், அது ஒரு சாய்ச்சிச்சேக்கா, இணைப்பானோட, அது ஒரு கனெக்டரோட அல்லது ஒரு அம்புக்குறியோட? எனக்கு வரையில எனக்கு படில் போட வருது இல்ல. வரையில ஏன் வரையில? அப்புறம் பேக் போயிட்டு வானம் எல்லாம் வடிவா இருக்கு, லைக் பிங்க் அண்ட் எவ்ரிதிங். எங்காச்சும் டார்க் ஆகிட்டு எனக்கு டார்க் ஆனா பிங்க்கும் அந்த ஊதா லைக் வந்துட்டா இல்ல. இல்ல. லேப்டாப்பும் நான் நீங்க எல்லாரும் மேய்ஞ்சிருக்கீங்க தானே? ஓ ஓ ஓகே. மூணாம் கேள்வி. பாப்பா also ஃப்ளோ சார்ட்ல இப்ப எப்படி அந்த இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்றது? அது ஒரு தலைப்பு குறிச்சொல்லார், அது செக் இணைப்பானோட கனெக்டரோட, அது ஒரு அம்புக்குறி, அது ஒரு கோட்டோட, அல்லது அது ஒரு இல்ல. நீங்க எல்லாரும் ரீஃப்ரெஷ் பண்ணுவீங்களா? ஓகே. இப்ப பாப்பா வருதா? இல்ல. அது உங்களுக்கு பதில் போட முடியாது. guys ஹலோ, போட முடியுதா? போட முடியலையா? சொல்லுவீங்களா ப்ளீஸ்? எனக்கு போட முடிய வேற போட முடியாது. இப்ப
அந்த டைம்ஸ் அப் என்று விழுது Time's up. Yeah, Yeah, time's up. அதுக்கு கேள்வி மிஸ் பண்ணியாச்சு. Yeah. பாப்பா என்ன இருக்கு ஓகே லெச்சப்புக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது வருதா இல்ல. ஓகே அப்ப நாங்க அப்ப கேன்சல் பண்ணலாம் கேவியோட இதை நான் அப்ப சில கேவி இருக்குனால இப்ப வருது இந்த கேவி வருதா Yeah. Flowcharts. ஓகே இப்ப ஃப்ளோ சார்ட் பத்தி நீங்க ஃபேக்ட்ஸ் எழுதுனா சோ சில 2-3 ஃபேக்ட்ஸ் போதும் யார் என்ன டைப் பண்ணி கொண்டிருக்கீங்க Me. Yeah. Oh, shoot. Bro. Damn it all. Okay. Flowcharts have lots of information. In flowcharts there is algorithm definition. Yeah. Okay. Okay. So Habisha Adan Anna Itra Abirami. Okay, Abirami நான் கடைசியா பார்க்கிறேன். So Adan அண்ணாவும் Habisha. நீங்க in மட்டும் இங்க Habisha மட்டும் 2 ஆதன் மட்டும் 1 அதனால குறைவு. Habisha நீங்க எனக்கு இன்னும் ஒரு ஃபேக்ட் சொல்லுவீங்களா ஓவல் ரெக்டாங்கிள் வடிவத்துல காணலாம் Yeah. Okay. So அதனால எனக்கு இன்னும் 2 இன்ஃபர்மேஷன் சொன்னா எனக்கு நல்லா இருக்கும் ஃப்ளோ சார்ட் பற்றி 2 இன்ஃபர்மேஷன் எனக்கு இன்னும் தருவீங்களா சொல்லுவீங்களா அதான் சொல்லுங்க ப்ளீஸ் Yeah, so flowchart வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. Okay. எனக்கு இன்னும் more information Okay. flowchart வந்து அப்படி அந்த வந்து டவுனாக போகும் ரைட் போகும் டவுன் போகும் அப்படி flowchart போகும் அந்த இன்ஃபர்மேஷன் மற்றது flowchart வந்து ட்ரெயின் மேப் மாதிரி இருக்கும். Okay. நன்றி போதும் அபிராமி ப்ளீஸ் ட்ரையாங்கிள் அதை காணலாம் Nein. By the rectangle. Yeah, okay. More, please. அதோட வட்டம் also ovalum பார்க்கலாம். Yeah. Das war's. Good, என்ன சொல்லணும்? அது நல்ல பிரயோசனமானது. Und அது selten. நீங்க பிசினஸ் பாவிக்கலாம் என்று சொன்னா ஓகே அவ ஓகே danke schön. Okay, aber am tadicha lied bin habisha adonan etra pravin கடைசி கேள்வி பாப்பம் சிலவில இது இன்னும் மாறலாம் அது ஃப்ளோ சார்ட் உருவாக்குவதன் முக்கிய நோக்கம் என்ன அது தெளிவாக காட்சிப்படுத்துவதற்காக அழகாக மாற்றுவதற்காக அல்லது தகவலை சேமிப்பதற்காக சரியான விட தெளிவாக காட்சிப்படுத்துவதற்காகத்தான் அது செய்யப்படும் ஓகே அபிராமி 1ஆம் இடம் இந்த ஹபிஷா 2ஆம் இடம் பிரவி 3ஆம் இடம் இத்தனை ஆதன் அண்ணா தொடர்ச்சியாக வர உங்க எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் மாறலாம் என்று நாங்க ஒரு கஸ்மினவியல் செய்துட்டு அப்ப முடிப்போம் அது கொஞ்சம் ஸ்டக் இருக்குது அப்பா பிரச்சனை இல்லை glaube ich. Okay, so
முதலாக ஆதனான ஹபிஷா பிரவீன் இத்தனை அபிராமி. ஓகே, என்னுடைய வரிசையில் அப்படி முதல் ஆதன் அண்ணா. ஓ, சூப்பர் ஹார்ஸ் கேவி. ஓகே, ஃப்ளோ சார்ட்ஸ் நிறைய வடிவங்களில் நாங்க வச்சிருப்போமா, அது மட்டும் ஒரு வடிவம் மட்டும் தான் இருக்குது? Ja. திருப்பி சொல்லுங்க. ஃப்ளோ சார்ட்ல நிறைய வடிவங்கள் இருக்கிறதா அல்லது மட்டும் ஒரே வடிவம் இருக்குதா? வடிவா இருக்கு. நிறைய இருக்குது. சரி, வாழ்த்துக்கு 6 புள்ளிகள் உங்களுக்கு. ஓகே, பிந்து தொடர்ந்து அபிராமி. ஹபிஷா உங்களுக்கு உங்களுக்கு 6 புள்ளிகள் வேண்டிட்டீங்க. வாழ்த்துக்கு. 3 points. நன்றி. ஓகே, தொடர்ச்சியா பிரவீன். What? Me? எஸ். Yes. But what? What is the ஒரு word? ரூபந்தாய் ஒரு வேற ஆளை நீங்க கேட்கணும். Yeah. Und அவை பிள்ளையா சொன்னா உங்களுக்கு -1000 புள்ளிகள், அவை சரியா சொன்னா உங்களுக்கு 1000 புள்ளிகள் கூட கிடைக்கும். Oh, great. Habishaka. ஓகே, ஹபிஷாக்கு நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? What shapes do they use in flowchart? Rectangle. Okay. ஓகே, வாழ்த்துக்கள், உங்களுக்கு 1000 புள்ளிகள். Yeah, ஓகே, 3 points. கடைசியாக அபிராமி. Thank you. Gross. Welcome. ஓ, உங்களுக்கு மட்டும் 500 புள்ளிகள். Das ist gut. சோ பாப்பம் எல்லோருக்கும் 1000 புள்ளிகள் தவிர அபிராமிக்கு. பாப்பம் Das ist மார்க் groß. இதாவே மாறாது sogar. ஆனா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நாங்க எழுதுவோம். Madam, super. Ja, also Habishan இடமும் also எல்லோரும் ஒரே இடத்துல தான் இருப்பார்கள், மற்றும் ஒரு கொஞ்சம் புள்ளியோட வித்தியாசத்தோட. Schade, Mama, Leute. Ja, okay, நான் மற்றவர்களுடைய செயல் என்றால் எனக்கு கூட நேரம் எடுக்கும். ஆனா வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். also ஆதவன் அபிராமி தொடர்ச்சியா முதலாம் இடம், இந்த ஹபிஷா, இந்த பிரவீன், இதன் பேர் ஆதவன் அண்ணா. உங்க எல்லாருக்கும் சிறப்பான வார்த்தைகள். நீங்க மிக சிறப்பாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. அப்ப அடுத்த வாரம் இதே உச்சத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ராகுல். வாழ்த்துக்கள் ராகுல். வாழ்த்துக்கள். இப்ப ஃப்ளோ சார்ட்டை பற்றி இப்ப என்ன சம்மரைஸ் பண்ணி முடிக்க போறீங்க? நான் சொல்ல போறேன் மாமா. சொல்லுங்க. ஃப்ளோ சார்ட் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன்ஸ். மற்றது சிமிலாரிட்டி வந்து ட்ரெயின் மேப் மாதிரி இருக்கு. ஓகே, குட். அப்ப நகுல், உங்களோட சம்மரைஸ் என்ன? Also ஃப்ளோ சார்ட்ல நிறைய இடங்கள் பாவிக்கப்படும். அது கூடுதலாக பிசினஸ் பக்கத்துல தான் பாவிக்கப்படும். இது இப்ப உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை சுவமாக உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். உதாரணமாக அப்ப நீங்க பெருசாக டெக்ஸ்ட் எழுதாம உங்களுக்கு அதை ஒரு மைண்ட் மேப்மாக உங்களுக்கு சுவமாக கண் பார்வைக்காக இருக்கிறதுக்காக ஃப்ளோ சார்ட் கூடுதலாக பயன்படுத்தப்படும். வீட்டுல உங்களுக்கு ஏதாவது பில் இல்ல அப்படி வர்றதா? இல்ல. டெலிஃபோன் பில், ப்ராட்பேண்ட் பில், எலக்ட்ரிசிட்டி பில், எவ்வளவு யூசேஜ், எவ்வளவு மந்த்லி யூசேஜ் கம்பேர் டு லாஸ்ட் இயர், கம்பேர் டு லாஸ்ட் மந்த், வேற யாருக்காவது? கட்டாயம் அப்பா அம்மாக்கு வர பில்லுகள் உடைச்சு பாத்துக்கிற பழக்கம் இருக்கா யாருக்காவது? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. அதை கேட்டா நான் செய்வேன். இல்ல, கேட்க தேவையில்லை. அது வந்து டோன்ட் டச் இட் ரெண்டு இருக்குமா அதுல ஏதாவது? இல்ல. இப்ப உங்களுக்கு எல்லா பில்லும் வரும் போஸ்ட்ல. சில பேருக்கு அது இப்ப ஆன்லைன், சில பேருக்கு வரும். அதுல வந்தா பின்னால அநேகமான இதுல ஃப்ளோ சார்ட் இருக்கும். அது ஒரு சம்மரி, இன்ஃபர்மேஷன் சம்மரி, கம்பேரிங் டூல். சரியா? அப்ப அதை பற்றி அது அப்ப அப்படி கொண்டு வர நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறது லைஃப்ல எப்படி யூஸ் பண்றோம்னு விளங்கி படிச்சீங்களா
இது படிப்பே கிடையாது. இட்ஸ் டெய்லி வே ஆஃப் லைஃப். இண்டையில இருந்து எல்லாரும் பாருங்க. யார் பாக்குற நீங்க அப்பாட அம்மாட வீட்டு பில்ஸ் வர்றது ரெகுலரா பாக்கலாம். அபிஷா அபிஷா, பிரவீன், அப்ப நகுலும் மாதவனும் பாய்ஸ் இல்லையா? பாக்குற இல்லையா? நான் பாக்குறேன். அம்மா அப்பா என்னத்த பாக்குறது மாமா? பில்ஸ், டெலிபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், உங்களோட ரெண்ட் பில், மோர்கேஜ் பில், வேலைக்கு நான் காசு வச்சு சேவன் மாமா ப்ளீஸ். அப்ப அபிராமி அபிஷா பாத்துருக்கீங்களா? இந்த ஃப்ளோ சார்ட் எண்டில் வரும். பிரவீன் ஓகே. நகுல் அதவன் இனி பாருங்க. அடுத்து அம்மா அப்பா சொன்னாதான் பார்க்கணும் இல்ல. என்னன்னா இது இப்ப நீங்க ஸ்கூலிங் போறது என்ன லைஃபுக்காண்டி தானே. அங்க படிக்கிறது கட்டாயம் வீட்டு லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணுவீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சமரி ஷேப் தான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட். அது வெவ்வேறு வடிவங்க. இன்றைக்கு வடிவா இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ எப்பவுமே டாபிக் எடுத்தா அது லைஃப் எங்களோட டே டு டே லைஃப்ல எப்படி யூஸ் பண்றோம்ன்றதை சேர்த்து சொல்லணும். சரி அபிராமி, நீங்களும் இந்த பழங்கள் மிருகங்களை வேணாம் அது முதலில் நிப்பாட்டு சொல்லிட்டு இருந்தானே. இவ நீங்க உங்களோட படிக்கிற வேலை இடத்துல இது மாதிரியான விஷயங்களை டாபிக் ஆக்கி அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும். சரியா? ரைட். நோபல் பிரைஸஸ் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்குது. யாருக்காவது இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்து நியூஸ் கேட்டுருக்கீங்களா? நேற்று இன்றைக்கு நோ, ஒரு தடவை இல்லை, செய்தி விட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீக் யாராவது ஒரு ஆள் நாகுலோ அல்லது ஒரு ஆள் நோபல் பிரைசஸ் 2025 எடுத்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ள எல்லா கேட்டகரியும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நேற்று மெடிக்கல் வந்துட்டது. இன்றைக்கு வேர்ல்ட் பீஸ் பிரைஸ் அறிவிச்சாச்சு. புத்திசாலிகள் இது வரைக்கும் நீங்க கூகுள் பண்ணியிருப்பீங்க. நான் கதை கேட்கலையே. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வேணுமென்று அவர் ஓப்பனாவே 2 வருஷமா கேட்டு கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்கு கிடைக்கல இன்றைக்கு. இட்ஸ் இன்ஃபார்ம் டு சம்படி எல்ஸ். மெடிசினுக்கு 3 people டுகெதர் 3 different countries, 2 அமெரிக்கன், ஒரு ஜப்பானீஸ். இன்றைக்கு வெனிசுலாவில் தான் பீஸ் பிரைஸ் வந்திருக்கு. இதெல்லாம் வடிவா தேடிக்கொண்டு அடுத்த வீக் நல்ல வடிவா கலக்குங்க. சரியா? இப்ப இது சரியாம நாளைக்கு விடிய மண்டே ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அங்க நீங்க அவரேஜா தான் இருப்பீங்க. இது தெரிஞ்சோண்டுதான் செய்தி பார்க்கறதுன்ற இம்பார்ட்டன்ஸ் எல்லாம். மாமா போரிங்னா நியூஸ் பார்க்கலாம். அப்ப சொல்லுங்க, who won the peace prize, Nobel Peace Prize for 2025? I have no clue. அப்படி சொல்லல. அது you know it or you don't know? I don't know. Okay. எப்ப பிரைஸ் இஷ்யூ பண்றது, எப்ப பிரைஸ் கிவன் பண்றது நோபல் பிரைஸ், எந்த மந்த் எந்த டேட்? நவம்பர்? நோ இல்ல, இட்ஸ் a permanent day. Every year permanently one day தான் அவைகளுக்கு கொடுப்பினோம். December 10th. December 10th. Okay, I will keep that in mind. அப்ப இப்ப அக்டோபர்லயே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எல்லாரையும் பேர்கள் எல்லாத்தையும். சரியா? So normal price ஈஸியா இருக்கும் காசு வைக்கிறது. you win the prize, ஆனால் மணி ஆல்சோ. அதை விட இது அச்சீவ்மெண்ட், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். என்ன வேர்ல்டுல எல்லாருக்குமே தெரிய வரும் who won the prize என்று சொல்லி. சரி, நீங்களும் ஒரு நாளையும் பண்ணலாம். ஆனால் உங்கள சைனை காண இல்லையே. நோபல் பிரைஸ் எல்லாம் கிட்ட வருமா உங்களை எல்லாருக்கும்? 5 விளையாதது 50 விளையும். விளையும் பயிரை முளையிலேயே தெரியும். அதாவது பெருசா வரப்போற ஒரு பயிர் அத சின்னன்லயே தெரிஞ்சிடும். என்ன உங்கள தெரியுதா யாரா நோபல் பிரைஸ் கிட்ட போவீங்கன்னு? ஓமண்டா சொல்லுங்க, கையேற்றி சொல்லுங்க. பிரவீன், என்ன தேடுறீங்க ஸ்கிரீன்ல? என்ன ஸ்கிரீன்ல தேடிக்கொண்டு இருக்கிறீங்க? Nobel Peace Prize. அந்த நோபல் இது பிரைஸ். பிக் பாஸ் தொடங்கிட்டது. அது நல்ல நியூஸ் தானே. யார்ட்ட வீட்டுல பிக் பாஸ் போகுது? மீ. பாத்தீங்களா? அப்ப பிரவீனுக்கு நோபல் பிரைஸ் அதுலயாவது கிடைக்கணும். எஜிப்ட்ல 2 பெரிய கண்ட்ரி பீஸ் டாக் நடத்தி கொண்டிருக்கிறோம். யாரு?
இஸ்ரேலும் பலஸ்தீன். ஓ, அது இந்தியில இருந்து சீஸ் ஃபயர் நியூஸ்ல சரியுமா உங்களுக்கு? எனக்கு நேற்று தெரியும். அப்படியா? ஓகே. ஸோ இந்தியில இருந்து சீஸ் ஃபயர் இன்றைக்கு தான் காலம் 10 மணில இருந்து நோ வார் ஸ்டாப். எல்லா பலஸ்டைன்ல நேற்று இருந்து நேற்று நின்றுட்டானா இன்றைக்கு தான். சரி சரியா இல்ல, நேற்று டாக்ஸ் எண்டட், இன்றைக்கு இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது இன்றையில இருந்து அமுல்படுத்துறாங்க. ஆனா நேற்று அவ எல்லோரும் அந்த அது சரி, நேற்று டாக்ஸ்ல அப்படி முடிவு செய்துட்டினம். நீங்க சொல்றது சரி. நான் கேட்டது சீஸ் ஃபயர் எப்ப ஸ்டார்ட் பண்ணுதுண்டா இன்றைக்கு. சோ பாருங்க செய்தி. நீங்க செய்தி பார்த்தா நடாமுன் மாமனல இருக்க போறது இல்லை. நீங்க தான் கெட்டிக்காரரா இருப்பீங்க. உங்களுக்கு தான் அம்பிஷன்ஸ் வரும், உங்களுக்கு ஆசை வரும், பள்ளிக்கூடம் ஓடணும் என்ற விருப்பம் வரும், எல்லாம் இருக்கும் என்ன. சரி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அப்ப விடை பெற்று நாங்கள் ஞாயிறு காலையில உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடியா செய்யல. அதனுடைய மார்னிங் வாக்கில் இணையுங்கோ, சிந்தனையில் இணையுங்கோ, பெற்றோர் தெய்வம் இணையுங்கோ, யோகா இணையுங்கோ. சரியா? எப்போ உங்களுக்கு மைண்ட் மாறி தேவையென்று சொல்றீங்களோ அப்ப நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாப்பி, நீங்க ஹாப்பி என்றபடியா தானே உங்களுக்கு வேணாம் வந்துட்டு இருக்கிறீங்க. சரி, ஓகே. நான் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். சிறப்பு. நன்றி, வணக்கம். வணக்கம் மாமா. நன்றி, வணக்கம்.